ஏங்க எவ்வளவு நேரம் தாங்க ஆயிருக்கு? அரை மணி நேரம் தாண்டி ஆயிருக்கு. அரை மணி நேரம் தான் ஆயிருக்கா? ஐயோ, இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கே. கவலைப்படாதீங்க நீ, அம்மா நல்லபடியா குணமாயிடுவாங்க. டாக்டரே சொன்னாங்கல்ல, இவ்வளோ பெரிய ஆபரேஷன் நடந்தும் அவங்க நல்லபடியா இருக்காங்கன்னு. இதுவே ரொம்ப பெரிய விஷயம் நீ. கண்டிப்பா அவங்க குணமாயிருவாங்க. நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவோம். கற்பகம், மேல ஹார்ட் ஆபரேஷன் ஒன்று நடக்க போகுது. அங்க சீனியர் நர்ஸ் யாருமே இல்ல. நீங்க அதை போய் அட்டெண்ட் பண்ணுங்க. முத்துசாமி டாக்டர் இந்த பேஷண்டோட இருக்க சொன்னாரு. மானிட்டர் பண்றது தானே, அத யாராவது ஜூனியர்ஸ் பார்த்துப்பாங்க. நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு போங்க. சீக்கிரம், டைம் இல்ல. சரி டாக்டர். இன்னும் 1 ஹவர்ல அந்த ஆபரேஷன் முடிஞ்சிரும். இவங்க கண்ணு முழிக்கிறதுக்குள்ள நான் வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்துறேன். டாக்டர் சார், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னம்மா? நான் என் பாட்டி குணமாகணுன்றதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நான் பாட்டி பக்கத்துல உட்காந்து அவங்களுக்காக ப்ரே பண்ண நான் அலோவ் பண்ண முடியுமா? ஏ பவித்ரா, என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஐசியூ வார்டுல போய் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்றியே, யாராவது அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? இல்ல பாட்டி, நான் மட்டும் இப்ப ரமா பாட்டி பக்கத்துல உட்காந்து வேணும்னா கண்டிப்பா அவங்க கண் முழிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைன்னு சொல்றல, நீ அமைதியா இரு. இப்ப எதுக்கு அவகிட்ட கத்துறீங்க? முதல்ல நீங்க தானே அவளை கோயில்ல போய் வேண்டிக்க சொன்னீங்க. அது வெளியே வேணும். இப்போ ஐசியூ வார்டுக்குள்ள போய் அதனால ரமாக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா? ஆமா, சித்தி சொல்றதுதான் கரெக்ட். தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அம்மா. அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். இதனால பேஷண்ட்டுக்கு தான் ரிஸ்க். இப்ப அந்த நர்ஸ் மட்டும் உள்ள போறாங்க, அது ஏன் பாட்டிக்கு ரிஸ்க் இல்லையா? அவங்க ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணிட்டு சேஃப்டியோட போறாங்கம்மா. அப்ப நானும் அதே மாதிரி போறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என் பாட்டிக்கு இப்படி ஆனதுல இருந்து நான் கோவிலுக்கு போய் எத்தனையோ தடவை வேண்டி இருக்கேன். அந்த வேண்டுதெல்லாம் சேர்ந்துதா அவங்கள இன்னைக்கு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இதான் நான் செய்யற கடைசி வேண்டுதல். இத மட்டும் நான் செஞ்சுட்டேன்னா என் பாட்டி கண்டிப்பா குணமாகிடுவாங்க. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், இங்க இருக்கிறதுலயே அவங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறது பவித்ரா தான். அவங்க பொழைச்சு வரணும்னு தான் இப்படி கேட்கிறா. ப்ளீஸ் கொஞ்சம் இதை மட்டும் அலோவ் பண்ணுங்களேன். சார், டாக்டர் சொல்ல முடியாத எத்தனையோ கேஸ்ல ஏதோ ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப பவியோட வேண்டுதல் ஏன் அப்படி ஒரு மிராக்கிளா மாறக்கூடாது? ப்ளீஸ் சார். சரி, ஓகே. தன்னோட பாட்டிக்காக இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் எஃபோர்ட் எடுக்கிறேன்னு சொல்றப்ப மனசாட்சி உள்ளவனா அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. நீ உள்ள போய் உன் பாட்டிக்காக கூட இருந்து ப்ரே பண்ணிக்கம்மா. ஆனா போறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணிட்டு உள்ள போ. சரி டாக்டர். சிஸ்டர் சொல்லுங்க டாக்டர். இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் சானிடைஸ் பண்ணி சேஃப்டி கவுண்ட்லாம் கொடுத்து ஐசியூக்குள்ள அனுப்பி வைங்க. சரி டாக்டர்.
எவ்வளோ நேரம் ஆச்சு ஜோதி? 1.5 மணி நேரம் ஆச்சா நீ? ஐயோ, டாக்டர் வேற 3 மணி நேரத்துல அத்தை கண்ணு முழிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஏய், எதுக்குடி புலம்பிக்கிட்டே இருக்க? எல்லாரும் நம்பிக்கையோட தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் அந்த அக்கறையில தாங்க பேசுறேன். ஏன் எனக்கு பேச கூட உரிமை இல்லையா? நீ ஒன்னும் பேச வேண்டாம், அமைதியா நில்லு, அது போதும். மாமா விடுங்க. அக்கா ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் கத்துறீங்க? அப்ப இருந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா 2 மணி நேரம் ஆயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா மனுஷனுக்கு கடுப்பாகாது? நாமளே அம்மா எப்படியாவது குணமாகி வரணும்னு டென்ஷன்ல இருக்கோம். இவ வேற அதை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. நானே ரமா பழக்க கூடாதுங்கிற டென்ஷன்ல இருக்கேன். சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்குங்க. என்னாச்சு? ஆபரேஷன் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு ரோஜா. அப்படின்னா சீக்கிரம் போய் சொன்ன வேலையை செய். ஆமா, பொட்டாசியம் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் ரோஜா. சூப்பர். சரி, சீக்கிரம் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பவித்ரான்னு ஒரு குட்டி பாப்பா ஐசியூக்குள்ள உட்கார்ந்து இருக்கா. எப்படியாச்சும் அவளை சமாளிச்சு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட. சரியா? சரி ரோஜா. ஓகே. டைம் வேற ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு லாஸ்ட் சான்ஸ். மிஸ் பண்ணிடாத. போ. ஓகே. இது என்ன? சின்ன பொண்ணையெல்லாம் உள்ள விட்டுருக்கீங்க, வெளியே அனுப்புங்க. சீஃப் டாக்டர் தான் பர்மிஷன் கொடுத்து உள்ள அனுப்புனாங்க. இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடும்ல. ப்ராப்பராக சானிட்டரி பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்படி அனுப்பணும்னா நீங்கள் வேணா டாக்டர் கிட்ட பேசி பாருங்க. சரி சரி, பரவாயில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பாட்டிக்காக திருநீர் கொண்டு வந்திருக்கேன். அதை மட்டும் வச்சு விட்டுக்கவா? இதுவும் நல்லதுக்கு தான். இந்த பொண்ணு விபூதி வைக்க போனப்பதான் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துட்டாங்கன்னு நம்ம சமாளிச்சிடலாம். சரி, வச்சு விடு. என்கிட்ட பேசுற ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்க 6 மணி நேரத்துக்குள்ள கண்ணு முழிச்சிடணும்னு. இப்ப அதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் பாட்டி இருக்கு. சீக்கிரம் கண் முழிச்சிருங்க பாட்டி. எனக்கு நீங்க வேணும் பாட்டி. நீங்க குணமாகி வரத நான் பார்க்கணும் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. வெளியில எல்லாரும் நீங்க குணமாகி வந்துருவீங்கன்னு நம்பிக்கையில இருக்காங்க. நீங்க தானே சொல்லுவீங்க, நம்மள ஒருத்தவங்க நம்பினா
அந்த நம்பிக்கையை எப்படியாவது காப்பாத்தணும்னு. இப்போ எங்க எல்லாரோட நம்பிக்கையும் நீங்க கண்முழிச்சு வரணும்ன்றது தான் பாட்டி. அத காப்பாத்துங்க பாட்டி. நான் உங்ககிட்ட பேசினா அது உங்களுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் இப்ப பேசுறதையும் நீங்க கேட்டுட்டு தானே பாட்டி இருக்கீங்க. பாட்டி, நான் பேசுறது இப்போ உங்களுக்கு கேக்குதுல? அப்போ ஏன் பாட்டி இன்னும் கண் விழிக்காம இருக்கீங்க? ப்ளீஸ் பாட்டி, எனக்காக கண் முழிச்சு எழுந்திருச்சு வாங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. நான் சாமி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இனிமே என் பாட்டிக்காக நான் வேண்ட வரமாட்டேன். அவங்க குணமானத்துக்கு நன்றி சொல்லதான் வருவேன்னு. நான் சொன்னதை நிஜமாக்கணும் பாட்டி. அதுக்கு நீங்க கண் முழிச்சு வரணும் பாட்டி. வாங்க பாட்டி, நம்ம வீட்டுக்கு போகலாம். வாங்க பாட்டி. அக்கா அக்கா, இப்ப பாட்டி கை அசைஞ்சதுல நான் பார்த்தேன். இப்ப பாட்டி கை அசைஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு நினைவு வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் இல்ல பாப்பா, நீ ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்க. இல்ல, நான் பார்த்தேன். இப்ப கை அசைஞ்சது. நீங்க போய் உடனே டாக்டரை கூட்டிட்டு வாங்க. அட, நான் ஒரு நர்ஸ், எனக்கு தெரியாதா? நீ சும்மா இரு, அவங்களுக்கு இன்னும் நினைவு திரும்பல. பாட்டி, பாருங்க பாட்டி, நான் சொன்ன மாதிரியே நீங்க குணமாக்கிட்டீங்க. அக்கா, நான் சொன்னல, பாருங்க பாட்டி கண் முழிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இல்லனா மொத்தமா மாட்டிப்போம்.
ஜோதி, டாக்டர் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு எந்த தகவலும் வரல. நீயே அண்ணன் கிட்ட கேட்டு விசாரிச்சு சொல்ல. நான் பேசினா கத்துவாரு. அண்ணா, டாக்டர் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. அம்மாவோட ஸ்டேட்டஸ் என்னன்னு அவர்கிட்ட நம்மளே கேட்டு பாத்துருவோமா? இரு ஜோதி, டாக்டரே வந்துருவாரு. டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்? இன்னும் அவங்க கண் முழிச்சிட்டாங்களான்னு எந்த தகவலும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் முடிஞ்சு 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க கண் முழிச்சிருவாங்கன்னு சொன்னீங்களே டாக்டர். அப்படி ஒரு வேளை இனிமே அத்தை கண்ணு முழிக்கலன்னா அவங்க பொழைக்கவே மாட்டாங்கன்னு அர்த்தமா டாக்டர்? அக்கா, அப்படிலாம் இருக்காதுக்கா. நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. முதல்ல நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நார்மலா இந்நேரம் அவங்க கண்ணு முழிச்சிருக்கணும். அப்படி முழிச்சிருந்தா நர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. நானே போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க பயப்படாம இருங்க. ஓகே? பாருங்க. சித்தப்பா, மாமா, பாட்டி கண் முழிச்சிட்டாங்க. எப்ப கண் முழிச்சாங்க? இப்பதான் டாக்டர். அப்படியா? வாங்க வாங்க வாங்க. மேடம், கற்பகத்தை அனுப்பினதுக்கு அப்புறமும் எப்படி அவங்க கண்ணு முழிச்சாங்க? நீ கூப்பிட்டு வந்தவ தானே, ஏதாவது சொதப்பி இருப்பா. நர்ஸ், பேஷண்ட் கண் முழிச்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? இப்பதான் சார் கண்ணு முழிச்சாங்க. நான் சொல்ல வரதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சாரி மேடம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால முடியல மேடம். முதல்ல இங்க இருந்து போ, அப்புறம் பேசிக்கலாம். டாக்டர், இப்ப அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லையே? ஷீ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். நான் தான் சொன்னேன்ல, தேவையில்லாம பயப்பட வேண்டான்னு. அம்மா, நீங்க கண் முழிச்சிட்டீங்கம்மா. நீங்க இல்லாம நாங்கெல்லாம் தவிச்சு போயிட்டோம் தெரியுமாம்மா? ஆமாம்மா, ஆபரேஷன் முடிஞ்சு நீங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் எங்களுக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்பதாம்மா உயிரே வந்த மாதிரி இருக்கு. உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் அவ்வளவு சாதாரணமா போக மாட்டேன். ஐயோ அத்தை, தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. இல்ல, நீங்க எப்போ குணமாகி வருவீங்கன்னு நாங்க நினைக்காத நாளே இல்லை தெரியுமா? எப்படியோ ஃபாரின்ல இருந்து டாக்டர் வந்ததுனாலதான் இப்ப நீங்க நல்லபடியா குணமா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே, இட்ஸ் மை டியூட்டி. ரொம்ப ரொம்ப கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இதுக்கு டாக்டர் மட்டும் காரணம் இல்ல. டாக்டர் ஃபாரின்ல இருந்து வர வச்ச காயத்ரியத்தையும் முக்கிய காரணம். ஏன் காயத்ரி அங்கே நின்னுட்ட? இங்க வா. ரொம்ப நன்றி காயத்ரி, எனக்காக டாக்டரை வர வச்சதுக்கு. என்னக்கா நன்றி எல்லாம் சொல்லி என்ன 3வது மனுஷி ஆக்குறீங்க? நீங்க குணமாய் வரணுங்கிறதுக்காக நான் வேண்டாத நாளே இல்ல, போகாத கோவிலே இல்ல. அப்படி இருக்கிறப்ப நீங்க குணமாக முத்துசாமி பாண்டி டாக்டரை வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கிறப்போ அதை நான் செய்யாம இருப்பேனா? இத நான் உதவியா நினைச்சு செய்யலக்கா. இந்த குடும்பத்து மேலயும் உங்க மேலயும் இருக்கிற உரிமையா நினைச்சுதான் செஞ்சேன். இதுக்கு போய் நன்றி எல்லாம் எதுக்குக்கா? அப்படி இல்ல பாட்டி, நீங்க எதையுமே எதிர்பார்க்காம இப்படி ஒரு உதவி பண்ணிருக்கீங்க. இந்த மனசு யாருக்கு வரும்?
அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி இல்ல, எத்தனை நன்றி வேணாலும் சொல்லலாம். என்ன சித்தப்பா? ஆமா பவி, கரெக்டா சொன்ன.